வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த ரேஷன் கடை ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திர அதிரடி அறிவிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியிட்டிருக்காங்க. டவுன்லோட் ரிசல்ட் லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. 38 மாவட்ட வாரியாகவுமே அதுக்குண்டான அப்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 by 1 இருக்குது. அது எப்படி என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சத்துணவு வேலைவாய்ப்பை பற்றியும் கேட்டிருக்கிறீங்க. அதுக்குண்டான அப்டேட் கொடுங்க. ரேஷன் ஷாப்புக்கு நாங்கள் வந்து செலக்ட் ஆக முடியல அப்படின்னா நாங்கள் வந்து அப்படியே வந்து சத்துணவு வேலைவாய்ப்புக்கு நாங்கள் வந்து அப்படியே இதாகிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. அதுக்கான அப்டேட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வெளியாக போகுது அப்படிங்கிறத நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் நான் வந்து தெரியப்படுத்துகிறேன். நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் பல விதமான தகவல்கள் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா விதமான ஜாப் சம்மந்தப்பட்ட நியூஸும் சரி, அரசாங்கத்திலேருந்து வெளியே வரக்கூடிய அனைத்து விதமான தகவல்களையும் நீங்கள் இலவசமான முறையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நமது சேனலை மட்டும்தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலம் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து மறுபடியும் அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கு நோட்டிஃபிகேஷன் விட போகிறாங்க இன்றைக்கி. அது மட்டும் இல்லாமல் தாலுக்கா ஆஃபீஸில் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பிடிஓ ஆஃபீஸ்லேருந்து ஒரு வேலைவாய்ப்பு வந்திருக்குங்க. அது பாருங்கள், நான் வந்து அப்டேட் பண்ண மறந்துட்டேன். நேற்று ஈவினிங் சம்திங் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு தெரிய வந்தது. நேற்று ஈவினிங் வீடியோ போடலான்னா முடியல. இன்றைக்கி காத்தால வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டில் வந்து தெரியப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறேன். பிடிஓ ஆஃபீஸுக்கு ஒரு வேலைவாய்ப்பு வந்திருக்கு. ஒரு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும். அது யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 by 1 நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா 8th குவாலிஃபிகேஷன் 8வது முடிச்சிருந்தாவே போதுங்க. பிடிஓ ஆஃபீஸில் ஒரு சூப்பரான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ஒரு மாவட்டத்துக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிடையாது. ஒரு மாவட்ட அறிவிப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அடுத்தடுத்த ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அப்டேட் உடனுக்குடனே வரும். எப்படி ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கு ஃபஸ்ட்டு ஒரு மாவட்டம் எங்கேயோன்னு அப்ளிகேஷன் ரிலீஸ் ஆச்சு. எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட்டன்னு அடுத்தது எல்லாம் 1 மணி நேரத்தில் எல்லா மாவட்டத்துக்குமே ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுமாரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆன உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வேலைவாய்ப்புக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது எப்படி என்ன அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து ஒரு வீடியோவில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 by 1 வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்பு ரிசல்ட்டை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இதிலேயே வந்து இன்னொரு வேலைவாய்ப்பு வந்து அறிவிக்க போகிறாங்க. அது நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியாது. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்டக சாலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து என்ன விதமான வேலைவாய்ப்பு இருக்கும் அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் இங்கே என்னென்ன வேலைவாய்ப்புலாம் செய்வீங்களோ அதேமாரி தான் அங்கேயும் வேலைவாய்ப்பு இருக்கும். ஆனால் சம்பளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ஹையாக இருக்கும். இங்கே வந்து 15,000 13,000 சம்திங்கா, அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி 25 28 இந்த சம்திங் வரும். ஒரு பெரிய லெவல் கேட்டகரின்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படின்னா, உங்களுடைய ஊருக்கு வரக்கூடிய ரேஷன் பொருட்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல போட்டு அங்கேருந்து கிடங்குன்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படி அரிசி மண்டி இருக்கோ, இப்போ அரிசி மண்டி இருக்குங்களா, நாம் போய் என்ன பண்ணுறோம், அரிசி மண்டியில் போய் வாங்கிட்டு வரோம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மல்லிகை ஸ்டோரில் போய் வாங்குகிறோம். அந்த மல்லிகை ஸ்டோருக்கு எங்கேருந்து வருது, அந்த அரிசி மண்டியிலேருந்து வருது. அதுமாரி தான் நம்மளுடைய ரேஷன் கடைக்கு எங்கேருந்து வருது அப்படின்னா ரேஷன் கிடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது பெருசாக கட்டியிருப்பாங்க அரசாங்கத்தில். அந்த கிடங்குலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சப்ளை ஆகுது. அங்கே வந்து ஆட்கள் எடுக்கிறாங்க. அங்கே எதுமாரி வேலை வாய்ப்பு அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன்று, அங்கே இருக்கக்கூடிய சாக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா இருக்கும். அதை எடுத்து மடிச்சிடுறது, இதுமாரி சின்ன வேலைனா டெம்பரவரி. அதுக்கு மாதம் ஒரு 12,000 10,000 சம்திங், அவ்வளோதான். ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 100 சாக்கு 200 சாக்கு மேலே மடிக்கிற மாரி வரும். மடிக்கிற மீன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே ஒரு இடத்துல இருக்க அங்கே கொண்டு போய் போடணும், அங்கே வந்தால் லாரி வந்தால் ஏற்றணும். இதுமாரி வேலைவாய்ப்பு அவங்க என்ன சொன்னாலும் சின்ன வேலைவாய்ப்பு மாரி செய்யணும்னு வச்சுக்கோங்க. உதவியாளர் மாரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு வேலைவாய்ப்புக்கு ஒரு உதவியாளர் மாரி அதுமாரி செஞ்சுக்கிட்டு அங்கே வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அங்கே இருக்கக்கூடிய மூட்டை தூக்குவாங்க பாருங்கள், அது கவர்மெண்ட்டில் இப்போ ரேஷன் கடைக்கெல்லாம் வந்து இறக்குறாங்கல்ல, அதெல்லாம் கவர்மெண்ட்டு இது. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்கிறது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டெம்பரவரி, இது வந்து பர்மனன்ட் கிடையாது அப்படின்னு. எல்லா அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வேலையுமே முதல்ல டெம்பரவரி தான். 1 வருஷம் கழித்து தான் பர்மனன்ட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றும் அபே பண்ணிக்க தேவையில்லை. தாராளமாக நீங்கள் அந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். அதுக்கு நோட்டிஃபிகேஷன் இப்போ வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதனால் ஒவ்வொரு மாவட்டமாக ரிலீஸ் பண்ண விண்ணப்பிச்சுக்கோங்க.
அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக விண்ணப்பிக்கணும். ரேஷன் கார்டு 2 டிஸ்ட்ரிக்டில் மாறி மாறி இந்த இருக்கக்கூடாது. அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு ரேஷன் கார்டுனா அதை வச்சு தான் அப்ளை பண்ணணும். இங்கே ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பழைய ரேஷன் கார்டு அங்கே ஒன்று வச்சுருக்காங்க, அம்மா வீட்டில் ஒரு ரேஷன் கார்டு வச்சுருக்காங்க, இங்கே புகுந்த வீட்டுக்கு வந்தோன்னா புகுந்த வீட்டு ரேஷன் கார்டு ஒன்று வச்சுக்கிறாங்க. இங்கே ஒரு டைம் அப்ளை பண்ணுறாங்க, அங்கே ஒரு டைம் அப்ளை பண்ணுறாங்க. அங்கே அடித்து பார்த்தாங்கன்னா உங்கள் சீரியல் நம்பர் ஒன்றா தான் வரும், மாட்டிக்குவீங்க, ரிஜெக்ட் ஆகிரும். அதுவும் இல்லாமல் செலக்ட் ஆகி வேலைக்கு கூட போயிடுவீங்க. அதன் பிறகு நீங்கள் ஆள் மாறாட்டம் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிற மாரி ஒரு இஷ்யூவை போட்டு உங்களை வெளியே துரத்த பார்ப்பாங்க. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்கூட்டியே இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் வந்து இதாகிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த வேலைவாய்ப்புன்னா அடுத்தது இந்த ரேஷன் கடையுடைய அப்டேட்டு. விற்பனையாளர் கட்டுனர் இதுக்குண்டான ஆட்கள் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்களே, ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னுமே ஆட்கள் எடுக்க இது பண்ண மாட்டேங்கிறாங்க. என்ன தான் இஷ்யூ ஆச்சோ தெரியல, நாங்கள் வேறு இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிச்சிருக்கோம், என்ன பண்ணுறது தெரியல அப்படிங்கிற மாதிரி நிறைய விதமான நண்பர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. கமெண்ட் செக்ஷனையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பார்க்கலாம். இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்பு வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, அதுக்குண்டான ப்ராசஸிங் இருக்குங்க. நான் வந்து நேற்றே அப்டேட் பண்ணலான்னு யோசிச்சேன், நான் அப்டேட் பண்ண முடியல. இன்றைக்கி வந்து கட்டாயமாக அப்டேட் பண்ணுறேன். ரேஷன் கடை இது இருக்குது. அது இல்லாமல் இப்போ வந்து அனைவருமே எதிர்பார்த்த அந்த பிடிஓ ஆஃபீஸ் அதிரடி வேலைவாய்ப்பு, சம்பளம் அல்டிமேட்டான சம்பளம், ஸ்டார்டிங்கே 28,000 30,000 இப்படி போக போக அலவன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. காலையில் 9 மணி மாலை 4 மணி வேலை நேரம். ஒரு நல்ல ஒரு வேலைவாய்ப்பு தான். இந்த காலமாக நீங்கள் செலக்ட் ஆகிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வேலைவாய்ப்புக்கு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதிலேயே வந்து உள்ள நிறைய விதமான வேலைவாய்ப்புகள் அவைலபிளாக இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டமாக ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகப்படியாக இருக்குது. எப்பொழுது வேண்டுமானாலும் ரிசல்ட் வந்து வெளியாகலாம். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போயா இருக்கலாம், நாளைக்காக இருக்கலாம், இல்லை நைட்டு கூட இருக்கலாம். ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற அப்டேட் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெளிவாக வந்து தெரிஞ்சிருக்கு. அதனால் ஒன்றும் அப்ளை பண்ணிக்க தேவையில்லை. கட்டாயமாக அதுக்குண்டான அப்டேட் வந்து கொடுத்துட்டாங்க. ரிசல்ட் வந்து எப்பொழுது வேண்டுமானாலும் வெளியாகலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா அறிவிப்பு நமக்கு வந்து சொல்லிட்டாங்க. அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில மாவட்டத்திற்கு கொஞ்சம் டிலேவாக வரலாம். அது எங்கே அப்படின்னா சென்னை இதுமாரி போன்ற ஒரு பெருநகரங்கள் இருக்குல்ல, அங்கே வந்து ரிசல்ட் வந்து வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதை வந்து ஒரு வாரம் முன்ன பின்ன வந்து ரிசல்ட் வந்து வெளியிடலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்பு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நான் வந்து அப்டேட் பண்ணுறேன், அதுக்குண்டான ப்ராசஸிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா போயிட்டு இருக்கு. நாங்கள் ஒன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ண பிறகு நான் வந்து உங்களை வந்து அப்டேட் பண்ண சொல்கிறேன். கட்டாயமாக இன்னும் ஒரு சில நாட்களில் அப்டேட் பண்ணுவாங்க. இன்றைக்கி நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். ஓகேங்களா? நீங்கள் வந்து தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஜாப் எல்லாமே நீங்கள் வந்து விண்ணப்பிக்க முடியும். அப்ளை பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் வந்து நிறையா விதமான அப்டேட் கொடுப்பாங்க. அதேமாரி அந்த யூனியன் ஆஃபீஸ் வேலைவாய்ப்பு யாருக்கெல்லாம் வேணுமோ கீழே வந்து தெரியப்படுத்துங்க. யூனியன் ஆஃபீஸ் அப்படின்னு போட்டு உங்களுடைய மாவட்ட பேரை போட்டு விடுங்க. எத்தனை பேர் கேட்குறீங்களோ அதுக்கேற்றாற் போல் இப்போ மறுபடியும் ஒரு யூனியன் ஆஃபீஸ் வேலைவாய்ப்பு வந்திருக்கு. நான் வந்து போன ஒரு வீடியோவிலேயே சொல்லியிருந்தேன், பர்மனெண்ட் வேலை எப்படி போடுவாங்க, டெம்பரவரி வேலை எப்படி போடுவாங்க, நம்ம எந்த வேலைக்குள்ளே போகணும் அப்படின்னா டெம்பரவரி வேலைக்குள்ளே தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வீடியோவை ஃபுல்லாக பார்க்காத அப்படியே ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு வந்து நிறைய பேர் கேட்டாங்க, என்னங்க இது அப்ளை பண்ண சொல்கிறீங்க, இது எப்படிங்க அப்படின்னு. நான் வீடியோ பார்த்துட்டு வான்னு சொன்னேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துட்டு இப்போ உங்களுக்கு ஓகேங்க நாங்கள் வந்து விண்ணப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்பயுமே ஒரு கருத்துக்களை தெரியப்படுத்துகிறோம் அப்படின்னா உங்களுக்கு அதை பார்க்குறப்ப அது ஒரு மைனஸாக தான் தெரியும். என்றைக்குமே எந்த ஒரு வேலையுமே இது நல்லது ப்ளஸ்ஸு அப்படின்னு தெரியாது. காசு நிறையா வருது அப்படின்னா அது உங்களுக்கு ப்ளஸ்ஸாக தெரியும். அப்படியே வராது கம்மியாக தான் வரும்னா அது உங்களுக்கு மைனஸாக தெரியும். அதுக்கு ஏற்றாறு போல் நீங்கள் தான் வந்து உங்களோட இயல்பை மாற்றிக்கணும். இப்போ இந்த வேலை வாய்ப்புக்கு இவ்வளோ தான் சேலரி அப்படின்னா இவ்வளோ தான் கொடுப்பாங்க. இல்லை நான் 50,000 சம்பளம் தான் வேணும், 1,00,000 சம்பளம் தான் வேணும் அப்படின்னா அதுக்குண்டான குவாலிட்டி உங்கள்கிட்ட இருக்கணும். என்னென்ன குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்களோ எல்லாமே இருந்தது அப்படின்னா அதுக்கான சேலரி நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 18லேருந்து 13க்குள்ளே இவ்வளோ தான் வரும்.
18லேருந்து 13க்குள்ளே இவ்வளோ தான் சேலரி வரும். ரொம்ப அதிகமாகலாம் இதில் நம்ம எதிர்பார்க்குறது ரொம்ப இது. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக இருக்கும். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுமாரி பயனுள்ள வீடியோக்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.